ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் காஷ்மீரி மிளகா இருந்தால் அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட மிளகாய் இல்லைங்கிறதுனால நான் பொடி சேர்க்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பூண்டு பல், ஒரு 4லேருந்து ஒரு 5 மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது காஞ்ச மிளகா பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலையை வறுத்து தான் வச்சுருக்கோம். இப்போ அந்த எண்ணெயில் லைட்டாக பெரட்டி விடுறோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடியும், இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம காஷ்மீரி காஞ்ச மிளகா சேர்க்கல அப்படிங்கிறதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த வரமிளகாவிலேயே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 வரமிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இந்த மிளகாய் பொடியை பொறுத்த அளவுக்கு காரம் ரொம்ப இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் தாளிப்பை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி. ஸோ இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.